ஹலோ மக்களே, வெல்கம் டு லைஃப் இஸ் டேஸ்டி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் vlog தான் பார்க்க போகிறோம். ஆலங்குளமில் இருக்கிற ஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் வந்து போயிருந்தேன். அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெக்லஸ் அண்ட் லாங் செயின் வந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு கலெக்ஷன். முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்க்க நல்ல பார்வையாக இருந்துச்சு. ஆனால் வெயிட் பார்த்தோன்னா லைட் வெயிட்டில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 அடுக்கு செயினும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பெரிய மாலைலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டியான நம்ம க்யூட்டான நெக் பீசஸ் பார்த்தோன்னா அந்த மாடல்லையும் வந்து வச்சுருந்தாங்க. சோக்கர் செயினும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேங்கிள்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நெக்லஸ் கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வச்சுருந்தாங்க. பேங்கிள் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு. அந்த பிரேஸ்லெட்டே போட்டு அப்படியே நேராக போய் ஒரு ரிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த ரிங்கும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 18 கேரட் நெக் பீசஸ் பார்த்தேன். குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அண்ட் 18 கேரட்னால வெயிட்டும் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்றுலாம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஆடுற மாதிரிலாம் இருந்துச்சு அழகாக. அண்ட் தாலி செயினும் நிறைய வச்சுருந்தாங்க. டாலர்ஸ் வந்து சின்ன டாலர்லேருந்து பெரிய டாலர் வரைக்கும் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய டாலர் பார்த்தேன். அண்ட் மீன் டாலர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது இப்படி ஆட்டி விட்டு டைம் பாஸ் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய டாலர்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் லாங் செயின் இருக்குல்ல, அதில் நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. புதுசாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு மாடல் கூட காமிச்சாங்க. ஸோ இது வந்து நியூ மாடல் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த டிசைன் பாருங்களேன், நெக்லஸ் இதுவும் வந்து யூனிக்காக அழகாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னை ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து பிரேஸ்லெட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாடல் போக நம்ம நார்மலாக போடுற மாடலும் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இதுலேயும் வச்சுருந்தாங்க. பிரேஸ்லெட் வந்து நமக்கு ஹேங்கிங்ஸ் வச்சு வேணும்னா ஹேங்கிங் வச்ச மாதிரி, இல்லை பிங்க் ஷேடில் முடிகிற மாதிரி அந்த ஃபினிஷ் கொடுக்குற பிரேஸ்லெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேபியோட ரிங் பார்த்தேன், வளையல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாமா, ஆர்டர் பண்ணோன்னா பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மாடல் வந்து அதுலேயும் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது தான் கோல்டு வாட்ச்சு. இதோட வெயிட் வந்து 21 கிராம்ஸ் இருந்துச்சு. கையில் போடுறதுக்கு அப்படி எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வாட்ச். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அடுத்ததாக போனோம். அங்கே இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே பிடிச்சதே வந்து இந்த நெக்லஸ் அண்ட் இயரிங் கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிஎஸ் ஜுவல்லரியில் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் அழகாக இருந்துச்சு. 3-in-1 இயரிங் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கலர் 2 சைடு டபுள் கலர் இருக்கும்ல, ஒரு சைடு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ், இன்னொரு சைடு க்ரீன் கலர் இல்லை பிங்க் கலர் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் டர்க்கி பேட்டர்ன் ஜிம்கியும் அழகாக இருந்துச்சு. ஓவராலாக இயரிங்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. அதாவது முக்கியமாக என்னென்னா, லெஸ் வெயிட்டில் இருந்து நம்மக்கிட்ட கம்மியாக காசு இருக்குது, பட் பார்க்க அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் லெஸ் வெயிட்லேயும் நிறைய ஜுவல்லரி வச்சுருந்து சூப்பராக இருந்துச்சு. டைமண்டும் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்டு லாஸ்ட்டாக நான் வந்து சில்வர் கலெக்ஷன் பார்த்தேன். சில்வர் கலெக்ஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து டைமண்டில் சிலது பார்த்தேன். அண்ட் ரிங்ஸ் பார்த்தேன். ரிங்ஸ் வந்து நமக்கு குட்டி சைஸ் வேணாலும் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பெருசானாலும் வச்சுருந்தாங்க. அண்ட் அதில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இல்லை பட்டர்ஃப்ளை டிசைன், பீகாக் டிசைன் வேணும், அந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் கேட்டாலும் வச்சுருந்தாங்க. அதை நான் சிலதை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நல்ல யூனிக்காக கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதான் நான் சொன்னேன்ல, இந்த கலர் ஃப்ரண்ட்டில் ஒரு கலர், பேக்கில் ஒரு கலர், நமக்கு மேட்சாக போட்டுக்கலாம். இல்லை காமன் கலர் வந்து ஒயிட் ஸ்டோன்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஸ்டட் நிறைய வச்சுருந்தாங்க. குட்டி ஸ்டட்டும் வச்சுருந்தாங்க, பெரிய ஸ்டட்டும் வச்சுருந்தாங்க. ஓவராலாக ஸ்டட் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. சில்வர் சைடு வந்தோம்னா, ஸோ இதெல்லாம் பாருங்களேன், சில்வரில் கோல்ட் பிளேட்டட் இயரிங்ஸ் அரௌண்ட் 500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. சில்வர் ஸ்டட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வர் ரிங்ஸ்லேயும் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. குட்டியாக போடனாலும் சரி, இல்லை குண்டா இந்த மாதிரி போடணுன்னாலும் வச்சுருந்தாங்க. மெட்டி வந்து நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ். அண்ட் கையில் போடுற கடா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சில்வர் ஆங்க்லெட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. கிஃப்டிங் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஓவராலாக வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணேன். முக்கியமாக லைட் வெயிட் ஜுவல்லரி நீங்கள் வாங்கினோன்னா ஆலங்குளமில் இருக்கிற ஜிஎஸ் ஜுவல்லரி போய் பாருங்கள். இப்போ ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு. ஸோ போயிட்டு வின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா.